இடைவேளைக்கு முன்பு கேட்ட அதே கேள்வியிலிருந்து சற்று மாறுபட்டு தான் இந்த கேள்வி. அதாவது ஆரம்பத்தில இடதுசாரிகளுடனான ஒரு மாற்று அணியை உருவாக்குவோம் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. பின்னர் தொகுதி உடன்பாட்டில் பிரச்சனை ஏற்படுகிறது. இடதுசாரிகள் வெளியேறீங்க. தனியா ஒரு அணி அமைக்கிறீர்கள். அப்போதெல்லாம் பாஜகவை அதிமுக விமர்சிக்காத போது நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். இப்போது அதிமுக பாஜக விமர்சிக்க தொடங்கியிருக்கு. அப்ப மீண்டும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. ஒருவேளை தேர்தலுக்கு பின்பு அதிமுக மீண்டும் நீங்கள் முன்மொழியக்கூடிய அந்த மாற்றணிக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களிடம் இருக்கா? அதான் இப்போ சொல்கிறேன், ஜனநாயக சக்திகள் எந்த ஜனநாயக சக்திகளும் இடதுசாரிகளுக்கு எதிரி அல்ல. நாங்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலை காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த இடம் தோல்வியடைகிற அந்த இடத்தை ஒரு தீமை கைப்பற்றி விடக்கூடாது, பிஜேபி கைப்பற்றி விடக்கூடாது. அப்படின்னா ஜனநாயக சக்திகள் இல்லாமல் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. இடதுசாரிகளால் மட்டும் அது முடியாது. இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது நாட்டிற்கு நல்லது. நாங்கள் உடனே அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு உடனே மாற்றிக்கொண்டு உடனே தாக்குதல் அப்படிலாம் இல்லை. நாங்கள் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா ஒரு கொள்கை வழி பிரச்சாரம் நடைபெறணுன்றோம். இப்போ அதிமுக முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா, தமிழக முதல்வர் நாங்கள் அங்கம் பெறுகிற ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அங்கம் பெறுவீர்களா, பிஜேபி வெற்றி பெற்றால் அங்கம் பெறுவீர்களா அப்படின்னு வருது இல்லையா? எனவே தெளிவாக நீங்கள் பேசுங்கன்னா, இப்போ இந்த 4-5 தினங்கள் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸும் கூடாது, பிஜேபியும் கூடாது, ஜனநாயக சக்திகள் மாற்று வரணும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கடைசியில் சொன்னாலும் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன், ஜனநாயக இடதுசாரிகள் தான் மாற்றா வரணும்னு. அதில் ஒன்று அப்படி சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லது. வீரபாண்டியன் சொல்லக்கூடிய நம்பிக்கை நான் முழுமையாக சொல்கிறேன், ஆதரிக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அகில இந்த அளவில் வந்திருக்கிற ஒரு கருத்துக்கணி பார்த்தீங்கன்னா, பிஜேபி காங்கிரஸ் அல்லாத கட்சிகள், மாநில கட்சிகள் மாதிரி ஒரு 150லிருந்து 175 இடங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பார்லிமெண்ட்டில் வந்து அரசமைக்கிற தேவை 272. இந்த 150-175 கட்சிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இடதுசாரிகள், அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கம் அமைக்கும் பட்சத்தில் அதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சியும் தயாராக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மூன்றாவது அணியினர் ஆட்சி அமைப்பது என்பது ஒரு சாத்தியமாக ஒன்று இருக்கும். அந்த சமயத்தில் இப்போ சார் சொன்ன மாதிரி இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் அதிமுக நெருங்கி வர்றது அப்படிங்கிறது இன்னும் அது வந்து ஒரு இட் வில் பி கான்கிரீட்டைஸ்ட். அது வந்து இன்னும் ஒரு சாத்தியமாக இருக்குங்கிறத என்னோட ஐடியா. நான் குறிப்பிட்றேன், முதல்வர் இன்னும் ஒரு கொள்கைக்காக வரணும். பெரிய ஜனநாயக கட்சி தமிழ்நாடு முதல்வர், அவர் தெரியாத அரசியல் அல்ல. என்ன சொல்லணும் அவர்? நாங்கள் சொல்கிறோம் தெளிவாக, காங்கிரஸ் கூடாது, பிஜேபி கூடாது, அந்த இடத்தில் ஜனநாயக இடதுசாரி சக்திகள் வரணும்னு நாம் சொல்கிறோம். முதல்வர் சொல்லணும்ல, ஜனநாயக சக்திகள்னு சொல்கிறாரு, இடதுசாரி சக்திகளை இணைந்து வரணும்னு முதல்வர் இன்னும் சொல்ல முடியலையே. சொல்லணும் இல்லை, துணிச்சலாக சொல்லணும் இல்லையா? அதான கொள்கை வழி என்பது. அங்கே ஏதோ ஒரு இடர்கள் இன்னும் இருக்குது. நாங்கள் சொல்கிறோமே, காங்கிரஸ் கூடாது, பிஜேபி கூடாது, ஜனநாயக சக்திகள் வெற்றி பெறு வரணும், இடதுசாரி சக்திகள் வெற்றி பெற்று வரணும். இடதுசாரி சக்திகள் ஜனநாயகத்துக்குள்ளே சேர்ந்திருக்காங்களே என்னமோ. அது எங்களை தவிர்த்து ஜனநாயகம். டி ராஜாவும் சொல்றாரு, அதிமுகவிடம் தெளிவான நோக்கம் இல்லைன்னு டி ராஜாவும் சொல்றாரு. அப்ப இன்னும் அதிமுக தெளிவாக வராதற்கு என்ன ஒரு என்ன தெளிவுங்கிற என்ன தெளிவு கேட்கறாங்க இவங்க? இடதுசாரி சேர்த்தனதான் தெளிவு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. டிக்ளேர் பண்ண பிஜேபி காங்கிரஸ் வேண்டாம் சொல்லி போதுமே. காங்கிரஸ் கூடாது, பிஜேபி கூடாது அப்படின்னு சொல்றதோடு மட்டுமல்ல, இந்த 2 பேருடைய ஆட்சி நாட்டுக்கு தீமை, இத்தகைய ஆட்சியில் எங்களை போன்ற ஒரு ஜனநாயக சக்தி இடம்பெறாது அப்படின்னு சொல்கிற போது தெளிவு ஏற்படும். அப்படி அங்கெல்லாம் ஒரு லூப் லைன் விட வேண்டிய அவசியம் இல்லை. இத்தகைய ஒரு பெரிய ஜனநாயக அரசியல் இடதுசாரிகளை தவிர்த்து விட்டு இடதுசாரிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய வெறும் மாநில கட்சிகளை மட்டுமே ஒன்றிணைத்து அதிமுக தொண்டர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த பிரதமர் பதவி போன்ற விஷயங்களுக்கு அதிமுக அடிப்போடுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை 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 இல்லை, இடதுசாரிகளை வந்து புறக்கணிக்கிறதெல்லாம் இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜனநாயகத்தை ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 2 கட்சிகள் தான் இந்தியாவில் வந்து ஆளக்கூடியவர்கள், இவர் 2 பேர் தான் வரணும் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கு. காங்கிரஸ், பிஜேபி இல்லைன்னு காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2 இல்லாமல் ஆல்டர்னேட் வரும்போது மற்ற எல்லாருமே ஒன்றா சேர்றாங்களே. இதில் வந்து இடதுசாரிகள் இவங்க எல்லா கட்சிகளுமே இருக்காங்களே, மாநில கட்சிகள், தெலுங்கு தேசம் மாதிரி மாநில கட்சிகள், கர்நாடகாவில் இருக்கிற குமாரசாமி ஜனதாதள் கட்சி, எல்லாருமே இதில் உள்வர்றாங்க இல்லையா? இவங்க 2 பேருக்கு மாற்றா இருக்கிற எல்லாருமே இந்த அணியில் இருப்பார்கள். இதில் வந்து இடதுசாரிகள் சேரணும், தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற தெளிவாக அவங்க சொல்லியாச்சு. காங்கிரஸ், பிஜேபி இவங்க 2 பேருமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதோட இந்த இடத்துல இன்னொரு கணக்கு இருக்கு. அதாவது தமிழகத்தில் அதிமுக, ஒரிசாவில் வந்து நவீன் பட்நாயக், பீகாரில் நிதிஷ்குமார், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, இந்த கட்சிகளுடைய பெரும்பான்மை வெற்றி கூட ஒரு மாற்று அரசை உருவாக்குவதற்கு போதுமான ஒரு பெரும்பான்மை இந்த கட்சிகள் பெரும்பான்மை பெற்றால் அமைக்க முடியும். அப்ப இடதுசாரிகள் இருப்பது திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றனால இடதுசாரிகளை அதிமுக வெளியேற்று என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. ஒருவேளை அப்படி ஒரு அணி இந்த இடதுசாரி நிலை என்னவா இருக்கும்? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளை விலைக்கு வைத்து விட்டு எத்தகைய மாற்றுக் கொள்கையை முன்மொழிய முடியும்? மம்தாவிடம் இருக்கிறதா? வேறு மாநில கட்சியிடம் இருக்கிறதா? கொள்கையே என்ன தீமை? காங்கிரஸ் 10 ஆண்டு காலம்
உலக முதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கை நிலை எடுத்தது. எனவே தான் இந்தியா பாதித்து விட்டது. அதற்கு மாற்றுக் கொள்கை பிஜேபியிடம் இல்லை. அந்த மாற்றுக் கொள்கையை முன்மொழிகிற இடதுசாரிகளை விலக்கி விட்டுவிட்டு வெறும் ஜனநாயக சக்திகள் மட்டுமே அந்த இடத்தை நிரப்பிவிட முடியுமா? அல்ல, அது முடியாது. ஏன்னா எப்பவுமே விடுதலைக்கு பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகள் அங்கம் பெறாத நாள் எந்த நாள்? எப்பவுமே நாங்கள் இடம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுதுதான் நாங்கள் கணிசமான இடங்களை வெற்றி பெற்று நாங்கள் வந்து அமர்வோம். எங்களை எல்லா ஜனநாயக சக்திகளையும் எங்களை விலக்கி விட முடியுமா? ஒரே ஒரு மம்தா பானர்ஜி வைத்து எல்லா ஜனநாயக சக்திகளையும் இடை போட முடியாது. அந்த கருத்தை தான் எல்லாரும் ஏற்பாங்களா என்ன? எல்லா மாநில கட்சிகளும் இருக்குமா என்ன? இன்னும் சொல்லணும்னா நாட்டுக்கு பெரும் தீமையா மம்தானாக்கா, மம்தா கூட எங்களுக்கு பெரும் எதிரி இல்லை. நாட்டுக்கு கொள்கை வழி தீமை தான் பெரியது. உலகமயம் என்கிற அந்த பெரும் தீமை இருக்குது பாருங்க. இதோடு ஒப்பிட்டு பார்க்குற போது பாவம் சகோதரி மம்தா. அந்த காலங்கள்லாம் சீக்கிரம் விரைவில் முடியும். இந்த தேர்தலில் அது தெரியும். இடதுசாரிகளை பெங்காலில் தனிமைப்படுத்த முடியாது. பிரம்மாண்டமான வெற்றியை நாங்கள் பெறுவோம். பாஜக கூட்டில் இடம்பெற்றக்கூடிய பல கட்சிகள் நிலை தேர்தலுக்கு பிறகு மாறும்னு தாப்பாண்டின்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. ஆனா இந்த விமர்சனம் தொடர்ந்து தமிழகத்தில் அந்த கூட்டணி அமையும் போதும் வைக்கப்பட்டது. ஆனா இப்ப இருக்கிற நடைமுறையில் அந்த கூட்டணிக்குள்ள பெரிய பிரச்சனைகளோ சிக்கல்களோ இருப்பதாக தெரியல. அப்ப இது வலிமை பெறாது அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையா இருக்கு? அது எப்போ அந்த பிரச்சனைகள் வரும்னு அவர் பெரியவர் தா பாண்டியன் சொல்லியிருக்காருன்னா, அந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாத பொழுது, அந்த கட்சிகள் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. வெற்றி பெறலைன்னா அதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டி வரும். அது என்ன காரணமாக இருக்கும்? நாங்கள் பிஜேபி சேர்ந்தாலும் தோற்று போயிட்டோம், நாங்கள் மதிமுக தோற்று போயிட்டோம், இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகக்கு வேலையை செய்யலை, எங்களை உள்குத்து உள்ளே இருந்து பின்னால் முதுகில் குத்திட்டாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறைய எழ ஆரம்பிக்கும் போது இந்த கட்சிகள் எல்லாமே அந்த பிஜேபிங்கிற ஒரு பெரிய அணியோட கூட இருக்க மாட்டாங்க. வெற்றி வந்தாச்சு அப்படின்னா இதை பற்றி பேச்சு இல்லை. வெற்றி இல்லை அப்படிங்கும்போது எல்லா விதமான விமர்சனங்களும் பிஜேபி அதுக்கு தாக்குதலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதான் தேர்தலோட இறுதி கட்டத்தில் இருக்கும். இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் செயல்படுறாங்க? இறுதி கருத்தை பதிவு செய்யும். மக்கள் தான் உழைக்கும் மக்கள் சார்ந்து கருத்தால் உழைக்கும் மக்கள் எப்பொழுதுமே இடதுசாரிகளை கைவிட மாட்டார்கள். நாங்கள் எப்பவுமே அரசியலை மக்கள் சார்ந்து தான் நடத்துவோம். எனவேதான் பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளை எதிர்த்து நாங்கள் சண்டை போடுறோம். அவர்கள் தான் இன்றைக்கு பெரும் தீமை. நாட்டை சுற்றி வளைத்து நமது செல்வ வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். அந்த தீமைக்கு எதிராக போராடுவதற்கு இடதுசாரிகள் தான் கொள்கை பலம் கொண்டவர்கள். அதோட உழைக்கிற மக்கள், எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இந்த மக்களுக்கான குரல் நாடாளுமன்றத்துக்கு தேவையல்லவா? இல்லை, நாடாளுமன்றத்துக்கு இன்னொரு தேவையும் இருக்கு. நாடாளுமன்றம் வெறும் பேச்சுக்கடை அல்ல, அது சண்டை போடுகிற அரங்கம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் பெரும் அபாயம் அது பணக்காரர்களின் அரங்காகவும் மாறிவிடக்கூடாது. அப்படின்னா உள்ளபடியே உழைக்கும் மக்களின் குரல் அங்கே எதிரொலிக்கணும் இல்லையா? சாதாரண மக்களை அடையாளப்படுத்துறதுக்கு இடம் தேவை அல்லவா? அதற்கு கம்யூனிஸ்டுகளை விட்டால், இடதுசாரிகளை விட்டால் வேறு வடிவம் எது சொல்லுங்க? நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். அதனால மீண்டும் தலைப்பு ஓட்டி உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். 18 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை இடதுசாரி கட்சிகள் தீர்மானிக்கிறார்கள். டி ராஜா சொல்வதோட இறுதி கருத்து என்ன? 18 தொகுதிகளில் அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் எந்த வகையிலும் அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்காது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை இந்த தலைப்போட்டி பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.